சென்னையில் 14,25,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாமக்கல்லில் 1,93,000 வாக்காளர்களும், கோவையில் 6,50,000 வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மதுரையில் 3,80,000 வாக்காளர்களும், திருப்பூரில் 5,63,000 வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் 2,74,000 வாக்காளர்களும், திருவள்ளூரில் 6,19,000 வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விழுப்புரத்தில் 1,82,000 வாக்காளர்களும், தென்காசியில் 1,51,000 வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளனர். கடலூரில் 2,46,000 வாக்காளர்களும், திருவண்ணாமலையில் 2,52,000 வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரியில் 1,74,000 வாக்காளர்களும், கன்னியாகுமரியில் 1,53,000 வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரியில் 1,53,000 வாக்காளர்களும், புதுக்கோட்டையில் 1,39,000 வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளனர். திருநெல்வேலியில் 2,16,000 வாக்காளர்களும், நீலகிரியில் 56,091 வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள். தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் 5:30 மணிக்கு வெளியாக இருக்கிறது. தற்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்ற விவரங்கள் கிடைத்திருக்கின்றன. சென்னையில் அதிகபட்சமாக 14,25,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதை எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக சென்னையினுடைய வாக்காளர் பட்டியலில் 40,04,000 வாக்காளர்கள் இருந்த சூழல்ல எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக 25,79,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் 14,66,000 வாக்காளர்கள் இருந்த சூழல்ல எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக 12,72,000 வாக்காளர்கள் தான் இருக்கிறார்கள். மொத்தம் 1,93,706 வாக்காளர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதேபோன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக 32,25,000 வாக்காளர்கள் இருந்த சூழல்ல எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக 25,74,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக 6,50,590 நபர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். மேலும் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் 27,40,631 வாக்காளர்கள் எஸ்ஆர் பணிகளுக்கு முன்பாக இருந்த சூழல்ல தற்பொழுது 3,80,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு 23,60,000 வாக்காளர்கள் மதுரை மாவட்டத்தில் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் திருப்பூர் மாவட்டத்தில் 24,44,000 பேர் எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக இருந்த சூழலில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக 18,81,000 நபர்கள் மட்டுமே இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 5,63,000 வாக்காளர்கள் திருப்பூர் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 14,01,000 வாக்காளர்கள் எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக வாக்காளர் பட்டியலில் இருந்ததாகவும் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக 11,26,000 நபர்கள் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் 2,74,274 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன் அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக 35,82,226 வாக்காளர்கள் இருந்த சூழல்ல எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக 29,62,000 வாக்காளர்கள் இடம்பெற்றிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 6,19,00,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் 17,27,000 வாக்காளர்கள் இருந்த சூழல்ல எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக 15,44,000 வாக்காளருமாக வாக்காளர் பட்டியலில் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் 1,82,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தென்காசி மாவட்டத்தில்
எஸ்ஆர் பணிகளுக்கு முன்பாக 13,75,000 வாக்காளர்கள் இருந்த சூழல்ல எஸ்ஆர் பணிகளுக்கு பின்பாக 12,25,000 வாக்காளர்கள் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் எஸ்ஆர் பணிகளுக்கு எஸ்ஆர் பணிகளின் காரணமாக 1,51,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் 2,46,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பு 21,93,000 வாக்காளர்கள் இருந்த சூழலில் தற்பொழுது நீக்கம் செய்யப்பட்டக்கூடிய விவரங்களும் வெளியாகின்றன. மேலும் இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் நட்சத்திர வேட்பாளர்களாக அறியக்கூடியவர்கள் அவருடைய தொகுதிகளுடைய விளம்பரம் என்ன என்ற விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தொகுதி என்று அறியப்படக்கூடிய தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய சொந்த தொகுதி கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி, அந்த தொகுதியில 1,03,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில 89,241 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் அடுத்தபடியாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், அதிமுக கூட்டணியான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தொகுதி எடப்பாடி தொகுதி, அந்த தொகுதியில 26,375 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தொகுதி போடி தொகுதியில 24,386 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் தெரிய வந்திருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக சேலம் மேற்கில் 64,951 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அமைச்சர்களை பொறுத்தவரையிலும் அமைச்சர் ஏவாவளுடைய சொந்த தொகுதியான திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில 42,208 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர் பாபு அவருடைய சட்டமன்ற தொகுதி துறைமுகம் சட்டமன்ற தொகுதி தான் தமிழ்நாட்டிலேயே சென்னையிலேயே மிக குறைவான வாக்காளர்கள் கொண்டிருக்கக்கூடிய தொகுதி. அவ்வாறு இருக்கக்கூடிய சூழலில் அமைச்சர் சேகர் பாபுவின் தொகுதியான துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில 69,824 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய அவை முன்னவர், மூத்த அமைச்சர்கள் ஒருவர், அதே போன்று தமிழ்நாட்டினுடைய அரசியல் பாரம்பரியத்தில் நீண்ட நெடிய காலமாக சட்டமன்ற உறுப்பினராக அங்கம் வகிக்கக்கூடியவர் துரைமுருகன், அவருடைய தொகுதி காட்பாடி தொகுதி, அந்த தொகுதியில் அவருடைய தொகுதியிலிருந்து நீக்கப்பட்டக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கை என்பது 35,666 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று அதிமுகவினுடைய கொறடா, அதிமுகவினுடைய முன்னணி மூத்த தலைவர்களில் நிர்வாகிகள் ஒருவராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவருடைய தொகுதியான தொண்டாமுத்தூர் தொகுதியில 76,391 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுபோல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குமான முழுமையான வாக்காளர் பட்டியல் என்பது வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது 5:30 மணிக்கு பிறகாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிடுவார். ஆனால் அதற்கு முன்பாகவே ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய ஆட்சியர்களும் அந்தந்த மாவட்டத்திற்கான அந்த தொகுதியினுடைய வரைவு வாக்காளர் பட்டியலுடைய விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தற்பொழுது மாவட்ட வாரியாக அந்த பிரேக்கப் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இவ்வளவு பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய தற்பொழுது கோவை மாவட்டம் பார்த்துள்ளோம். கோவை மாவட்டத்தில் நீக்கம் செய்யப்பட்டக்கூடிய எண்ணிக்கை என்பது 6.5 லட்சம், அதாவது 6,50,590 பேர் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக 32,25,000 பேர் இருந்த சூழல்ல எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக 25,74,000 பேர் இடம்பெற்றிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் அடுத்தபடியாக கோயம்புத்தூருக்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டத்தில் 3.8 லட்சம், அதாவது 3,80,474 வாக்காளர்கள் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பு நீக்கப்பட்டிருக்கிறார்கள். எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுடைய வாக்காளர் எண்ணிக்கை என்பது 27,40,631 இருந்த சூழல்ல எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக 3,80,000 வாக்காளர்கள் குறைந்து 23,60,157 வாக்காளர்களாக அதனுடைய விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் மதுரை தொடர்ந்து அடுத்த கட்டமாக திருப்பூர் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக 24,44,929 பேர் இருந்த சூழல்ல எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக 5,63,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பு 18,81,144 பேர் திருப்பூர் மாவட்டத்தில் இது இடம்பெற்றிருப்பதாக வரைவு வாக்காளர் பட்டியலில் தெரிய வந்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் என்பது
மிக முக்கியமான ஒரு மாவட்டம். இது தொழில் நகரமாக அறியக்கூடிய மாவட்டம். பிற மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கக்கூடிய இடம். அவ்வாறான ஒரு சூழல்ல அந்த மாவட்டத்தினுடைய பிரேக்கப் எண்ணக்கூடிய அந்த விவரங்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த பர்சன்டேஜ் வகையாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்கள் வெளியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாவட்ட விவரத்தின் அடிப்படையில் சென்னையில 1/3 3 வாக்காளர்கள் இருந்தால் அதில் ஒரு வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கிறார். சென்னையினுடைய ஒட்டுமொத்தமாக அக்டோபர் 27ஆம் தேதி அன்று ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருந்த வாக்காளர் எண்ணிக்கை 40 லட்சம். ஆனால் தற்பொழுது 25 லட்சமாக சுருங்கி இருக்கிறது. ஏறக்குறைய 35% சென்னையிலிருந்து வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் 25% வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 4/1 வாக்காளர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் 11% வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 13.72% வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கரூர் மாவட்டத்தில் 9.07% வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 9.84% வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் 20% வாக்காளர்கள், அதாவது 5 வாக்காளர்கள் ஒரு வாக்காளர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று வேலூர் மாவட்டத்தில் 19.76% வாக்காளர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஏறக்குறைய 5 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்காளர் என்ற அடிப்படையில் வேலூர் மாவட்டத்திலும் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நெல்லையில் 15% வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தேனியில் 11% வாக்காளர்களும், தூத்துக்குடியில் 10.9% வாக்காளர்களும் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக விருதுநகரில் 11.67% வாக்காளர்களும், தூத்துக்குடியில் 10.9% வாக்காளர்களும், நாமக்கல்லில் 11.67% வாக்காளர்களும் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 8.78% வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டத்தில் 12.26% வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 20.17% வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் 1/5 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 9.6% வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுவரையிலும் வெளியாகக்கூடிய விவரங்களின் அடிப்படையில் 1/5 வாக்காளர் என்ற அடிப்படையில் கோவை மாவட்டத்திலும், வேலூர் மாவட்டத்திலும், திருவள்ளூர் மாவட்டத்திலும் ஆகிய இந்த 3 மாவட்டங்களிலும் 1/5 வாக்காளர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 4/1 வாக்காளர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மாவட்டத்தில் 3/1 வாக்காளர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.